வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேசிய மகளிர் ஆணையம் தமிழக டிஜிபிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. 3 நாளைக்குள்ள பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? சமீபத்தில் இனியவன் அப்படிங்கிறவர், நான் கூட வீடியோ போட்டிருக்கேன், லியோனி அவர்களுடைய லியோனி அவர்களுடைய மேடையில் இந்த இனியவன் அப்படிங்கிற திமுகவுடைய ஆதரவாளர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறித்து மிகவும் அவதூறாக தரம் தாழ்ந்த வகையில் பேசியிருக்காரு. அவர் மீது பாஜகவினர் ஆக்ஷன் எடுக்க தமிழ்நாடு ஃபுல்லாக காவல் நிலையங்கள்லாம் புகார் கொடுத்துருக்காங்க. இன்னும் காவல்துறை ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல. இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட அவர் பேசின இந்த இனியவன் பேசின இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி இதுக்கு தமிழக அரசாங்கம் ஆக்ஷன் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை முன் வச்சிருந்தாரு, கேள்வியை கேட்டிருந்தாரு. இப்போது தேசிய மகளிர் ஆணையம் அவங்களே வாலண்டியராக முன் தமிழக டிஜிபிக்கு அந்த இனியவனுக்கு எதிராக என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும், இந்த கேள்விக்கு 3 நாட்களுக்குள்ள பதில் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வன்னியர்களுக்கான 10.5% அந்த இடஒதுக்கீடு இருக்கு பார்த்தீங்களா. பாமகவுடைய தலைவர் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து டிமாண்டை முன் வச்சுக்கிருக்காரு. இப்போ சட்டப்பேரவையில் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத்திய அரசாங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, மத்திய அரசாங்கம் ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தினா மட்டுமே 10.5% ரிசர்வேஷனை வழங்க முடியும். மத்திய அரசாங்கம் ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு சட்டப்பேரவையில் விரைவாக தீர்மானம் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. இதுக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. மாநில அரசாங்கம் நினைச்சா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாதா? இது சமாளிக்கிறதுக்கான வழி, தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வழி. மத்திய அரசாங்கம் மேலே பழிய தூக்கி போடுறது. அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினாதான் நாங்கள் இந்த 10.5% ரிசர்வேஷனை கொடுப்போம் அப்படிங்கிறது சமாளிக்கிறதுக்கான வழி அப்படின்னு பாஜக செக்கை வைக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு குலசேகரன் கமிட்டி அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டுச்சு. திமுக ஆட்சிக்கு உடனேயே அந்த குலசேகரன் கமிட்டி கொஞ்சம் டைம் கேட்டிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டெல்லாம் முடிக்கிறதுக்காக, அந்த ஆய்வை முடிக்கிறதுக்காக டைம் கேட்டிருந்தாங்க. ஆனால் திமுக அரசாங்கம் அந்த டயத்தை கொடுக்கல. குலசேகரன் கமிட்டியை கலைச்சிட்டாங்க. இந்நேரம் அந்த கமிட்டி கேட்ட டயத்தை கொடுத்திருந்தாங்கன்னா, திமுக கவர்மெண்ட் கொடுத்திருந்தாங்கனாலே இந்நேரம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்தில் நடத்தப்பட்டிருக்கும். அதெல்லாம் பண்ணாம, மாநில அரசாங்கம் எதுவுமே பண்ணாம மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு கூட அவங்க சொல்லவே இல்லை. எந்த ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுக்கல. இப்போ இதுல தப்பிச்சுக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் மீது தூக்கி பழியை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக் வைக்கிறத பார்க்க முடியுது. பீகாரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசாங்கம் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அவங்க அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. ஏன் அது மாதிரி திமுக அரசாங்கம்னால பண்ண முடியாதா அப்படின்னு கேள்விகள் சமூக வலைதளத்தில் பரவலாக கேட்கப்படுது. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் பாஜகவுடைய ஓபிசி பிரிவுடைய மாநில பொதுச் செயலாளர் திருச்சி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அந்த பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டாரு. இது எல்லாருக்கும் தெரியும். திருச்சி சூர்யா அவர்கள் எதுக்காக நீக்கப்பட்டாரு அப்படின்னா, தமிழிசை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் குறித்து ஒரு விமர்சனம் நேரடியாக பண்ணலை. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் தலைவராக இருக்கும்போது சீரியஸ் குற்ற பின்னணி இருக்கிறவங்கள கட்சியில் சேர்க்க மாட்டேன், ஆனால் இப்போ நிறைய பேர் சேர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு திருச்சி சூர்யா அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா, நீங்கள் தலைவராக இருக்கும்போது யாருமே கட்சியில் கூட சேரலை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தாரு. அதன் பிறகு பாஜகவுடைய மையக்குழு கூட்டத்தில் தமிழிசை அவர்கள் அழுத்தம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, கல்யாண்ராமன் அவர்கள் தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக பேசுறாங்க பார்த்தீங்களா, அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படணும்னா திருச்சி சூர்யா அவர்கள் நீக்கப்படணும். அவரும் பொது வெளியில பாஜக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் குறித்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மையக்குழு கூட்டத்தில் சில டிமாண்ட் முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த டிமாண்டை ஏற்று அண்ணாமலை உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி சூர்யா அவர்கள் வெளியே வந்ததிலிருந்து அடுக்கடுக்காக அவரும் அண்ணாமலைக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணாமலையுடைய குடும்பத்தை எப்போதுமே நான் உறுப்பினராக இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிக்கிருந்தவர், இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரொஃபைலில் அண்ணாமலையுடைய படத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ அண்ணாமலைக்கு எதிராக அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருந்தார், பதிவு போட்டிருந்தாரு அப்படின்னா, திமுகவுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கடுமையாக விமர்சனம் பண்ண சில பாஜக நிர்வாகிகள் மணல் கடத்தல் கும்பல்கிட்ட இருந்து 50 லட்ச ரூபாயில இருந்து 80 கோடி ரூபா வரைக்கும் பணம் வாங்கியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை கூடிய விரைவாக வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திருச்சி சூர்யா அவர்கள் பதிவு போட்டிருந்தாரு. அடுத்து என்ன பதிவு போட்டிருந்தாரு அப்படின்னா, என்னன்னா, யூடியூப் ரூட்டர்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, திமுகவுடைய ஆதரவாளர் யூடியூப் ரூட்டர்ஸ் அண்ணாமலையை கலாய்ச்சி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக அண்ணாமலை போயிருந்தாரு. அப்போ ஒரு பெண்மணி அழுதுகிட்டே அண்ணாமலை அவர்கள்ட்ட அவங்க அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்தாங்க. அதை எடிட் பண்ணி யூடியூப் ரூட்டர்ஸ் வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோவை இவர் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. யாரு? திருச்சி சூர்யா அவர்கள் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. 2. மூணாவது என்னன்னா, எஸ்பி சேகர் அவர்கள் தொடர்ந்து பாஜக மாநில தலைமையை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய எஸ்பி சேகர் அவர்கள் இன்னும் பிஜேபியில் இருக்காரு.
தமிழிசை அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைமையை விமர்சனம் பண்ணாங்க, அவங்களும் பிஜேபியில் இருக்காங்க. ஆனால் என்னையை வந்து கட்சியில் பொறுப்புல இருந்து நீக்கியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? பிராமணர்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது, நாடார்கள் தமிழிசை அவர்கள் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை ஜாதி ரீதியாக மாற்ற வந்து முயற்சி பண்ணியிருக்காரு திருச்சி சூர்யா அவர்கள். 3. ஸோ திருச்சி சூர்யா அவர்கள் யாரு? திருச்சி சிவா அவர்களுடைய பையன். திருச்சி சிவா அவர்கள் யாரு? திமுகவில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ திராவிட ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒருத்தர். பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு ஜாதி ரீதியான ஒரு சாயம் பூசுறது தான் திராவிட கட்சிகளுடைய வேலை. ஸோ அவங்களுடைய ஃபாலோவர் தானே நீங்கள், அப்படி வந்தவங்க தானே நீங்கள். இப்போ திடீர்னு பிஜேபியில் வந்து சேர்ந்தீங்க, வெளியே போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரச்சனையை ஜாதி ரீதியாக மாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டோம் பாஜகவினர் பதிவுகள் போடுறதை பார்க்குறோம். 4வது என்ன அப்படின்னா, உண்மையான தொண்டனை அடையாளம் காண முடியாதவர் உண்மையான தலைவனாக இருக்க முடியாது, கூட இருப்பவரை கழுத்தறுப்பது தான் அண்ணாமலையுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் அண்ணாமலைக்கு எதிராக பதிவு வந்து போட்டிருக்காங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா பொது வெளியில் வந்து பேசுகிறத நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, கல்யாணராமன் அவர்கள் பொது வெளியில் தான் பேசினார், திருச்சி சூர்யா அவர்களும் பொது வெளியில் தான் பேசினார். இதை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ரூல்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று அப்படிங்கிறதுனால அவருடைய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. கட்சியில் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கலை, அந்த மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பிலிருந்து தான் நீக்கப்பட்டார் திருச்சி சூர்யா அவர்கள். ஆனால் கல்யாணராமன் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். இது ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, திருச்சி சூர்யா அவர்கள் இதுக்கு முன்னாடியும் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. எப்போ? 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதி இருக்கு பார்த்தீங்களா, ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி வந்த உடனேயே சோசியல் மீடியாவில் பொது வெளியில் ராம சீனிவாசன் அவர்களுக்கெல்லாம் சீட்டு வந்து கொடுக்கக்கூடாது, மண்ணின் மைந்தர்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில் திருச்சி சூர்யா அவர்கள் பதிவு போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ராம சீனிவாசன் அவர்களுக்கு எதிராகவும் பதிவு போட்டிருந்தாரு. நம்ம அப்போவே வீடியோ போட்டிருந்தோம். உங்களுக்கு ஆட்சேபனை இருந்துச்சு, யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுல அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கருத்து இருந்துச்சுன்னா அதை நேராக தலைமைக்கிட்ட கொண்டு போய் வந்து சொல்லணும், தலைமைக்கிட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு பொது வெளியில் இவருக்கு கொடுக்கக்கூடாது இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஆரோக்கியமாக இருக்காது அப்படின்னு நம்ம அப்போவே வீடியோ வந்து போட்டிருந்தோம். சிறுபான்மை அணியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய டெய்சி இருக்காங்க பார்த்தீங்களா, டெய்சி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை திருச்சி சூர்யா அவர்கள் பேசியிருந்தாரு. ஓகே, தப்பு பண்ணிட்டாரு, அதுலேருந்து திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 6 மாத காலம் நினைக்கிறேன், 6 மாத காலம் வந்து திருச்சி சூர்யா அவர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரு அண்ணாமலை அவர்கள். பிறகு வந்து ஓகே திருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்சியில் வந்து சேர்த்தாரு. ஆனால் மீண்டும் மீண்டும் வந்து செஞ்ச தப்பையே செஞ்சுக்கிருக்காரு திருச்சி சூர்யா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதனால இப்போ அண்ணாமலை எடுத்த முடிவு தொடர்ந்து வந்து கண்டினியூ ஆகணும். மறுபடியும் சில நாட்களுக்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு நான் திருந்திட்டேன், திருப்பி கட்சியில் சேர்றேன் அப்படின்னு திருச்சி சூர்யா அவர்கள் சொன்னார்னா அந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது. வெளியே போனால் வெளியே போகட்டும். இவங்க வந்து கட்சியிலிருந்து வெளியே போன பிறகு யாரெல்லாம் கட்சிக்கு எதிராகவும் தலைமைக்கு எதிராகவும் பேசுகிறாங்களோ அவங்க நேர்மையாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் பதிவுகளை போடுறாங்க. ஓகே, இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.